ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் உள்ள சரியான அளவு தண்ணி பிரியாணி சமைக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸு ரொம்பவே லேக்ஸில் வியூ போயிடுச்சு. 1 லேக்குக்கு மேலே வியூ போயிடுச்சு. ஸோ இந்த வீடியோவும் அந்த மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது சமையல் பண்ணுறதுக்கு எவ்வளோ தண்ணி ஊற்றுறதுங்க. இது சப்பாத்தி மாவு பிசைகிறதுக்கு எக்ஸாக்டாக இது பிகினர்ஸ்க்கு தான், எக்ஸ்பர்ட்ஸ்க்கு ஒன்றும் தேவையில்லை. பிகினர்ஸ் பொறுத்த வரைக்கும் மாவு பிசையும் போது சம்டைம்ஸ் என்ன ஆகுதுன்னா தண்ணி கூடும் அல்லது குறைஞ்சிரும். கூடுனா தேய்க்க வராது, குறைஞ்சிச்சுன்னா அது ஒரு மாதிரி தேய்க்க வராமல் ஹார்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நான் ஒரு சிம்பிள் மெஷர்மெண்ட்டு, ஒரு 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு உள்ள சப்பாத்தி மாவு கணக்கு சொல்கிறேன். ஸோ அந்த 2 கப்பு, நீங்கள் நார்மல் கப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெஷர்மெண்ட் கப் இருந்துச்சுன்னா இருக்கிறதுல பெரிய கப்பு. ஸோ இந்த கப்பில் 2 கப்பு மாவு எடுத்துருக்கிறேன். உப்பு ஒரு சிட்டிகை உப்பு போட்டிருக்கிறேன். போட்டு மாவை நல்லா கிண்டியாச்சு. இப்போ எப்படி மாவு பிசையுது அப்படின்னு சொன்னால் இந்த டம்ளருக்கு ஒரு டம்ளர் தண்ணி, அந்த கப்புக்கு பார்த்தா 1 கப்பு தான் இருக்கும், அல்லது 1 கப்பு கொஞ்சம் கூட இருக்கும். என்ன பண்ணணும், தண்ணி எப்பவுமே மொத்தமாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றணும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி என்ன பண்ணணும், அப்படியே விரவிட்டே இருக்கணும். நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால ஒரு கையில் விரவிட்டுருக்கேன். பட் நம்ம என்ன பண்ணலாம், ஆக்சுவலாக ஒரு கையில் ஊற்றிக்கிட்டே அடுத்த கையில் இப்படி பிசைஞ்சிட்டே இருக்கணும். இப்படி ஊற்றிட்டே பிசையும் போது நான் ஸ்டேஜ் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த பாருங்கள், இப்போ நம்ம இப்படி பிசையும் போதே கொஞ்சம் அந்த கிண்ணத்தையும் சுற்றி விட்டுக்கலாம். அப்போ எல்லா பக்கமும் தண்ணி விழுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு மாவு இப்படி ஒட்ட ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் கீழே கொஞ்சம் மாவு இருக்குது பாருங்கள், அடியில் மாவு இருக்குது. தண்ணி கொஞ்சம் பாருங்கள், தண்ணி இவ்வளோ மிச்சம் இருக்குது. ஸோ அதையும் ஊற்றுறப்ப உங்களுக்கு சரியாக வந்துடும். பார்க்கலாம். இப்போது பாருங்கள், அந்த டம்ளர் தண்ணி காலி ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள், அந்த கீழே கொஞ்சம் அந்த அடி பக்கத்தில் கொஞ்சம் மாவு இருக்கிற இடத்துல நான் தண்ணியை ஊற்றிருக்கேன். இப்போ திரும்ப அதே மாதிரி கன்டினியூ பண்ணி பிசைங்க. இப்போ நமக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அப்படியே கைப்பட நமக்கு தெரியும், மாவெல்லாம் சேர்ந்து வந்த மாதிரி இருக்கும். கொஞ்சம் அங்கங்கே பிசு பிசுக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். நம்ம அப்போ என்ன பண்ணணும், கீழே உள்ள மாவை சேர்த்து பரட்டி எடுக்கணும். நான் பரட்டி எடுத்து முடிச்சுட்டு இதை காமிக்கிறேன் பாருங்கள். இதில் பாருங்கள், நான் தண்ணி எதுவும் எக்ஸ்ட்ராவும் கொடுக்கல, மாவும் சேர்க்கலை. ஆனால் இழுத்து நல்லா பிசைஞ்சிட்டே இருந்தேன். இப்போ இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இப்போ சம்டைம்ஸ் மாவை பொறுத்து இப்படி ஒட்டுற மாதிரி இருக்குது அப்படின்னா என்ன பண்ணணும், கொஞ்சம் மாவு தூவிக்கலாம். பட் கணக்குப்படி இந்த மாதிரி 2 கப்பு நீங்கள் மாவு எடுத்தீங்கன்னா அதுக்கு 1 கப்பு தண்ணி போதும். ஸோ 1க்கு பாதி தான் கணக்கு. மாவு பக்குவமாக ஆயிடுச்சு. கொஞ்சம் பிசு பிசு லைட்டாக ஒட்டுற மாதிரி இருந்துச்சு, அதனால் நான் லைட்டாக மாவு தூவுறேன். இது மாவை பொறுத்து வித்தியாசப்படும். அதனால் 2க்கு 1 தான் கணக்கு. இப்போ நீங்கள் இதை போட்டு ஒரு வாட்டி நல்லா பிசைஞ்சிட்டிங்கன்னா நல்லா சப்பாத்திக்கு செட் ஆகிடும். நல்லா பிசையணும், அப்போ தான் சப்பாத்தி சாஃப்டாக வரும். ஒரு 7-8 சப்பாத்தி இதில் தேய்க்கலாம். சப்பாத்தி மாவு ரெடி. இந்த டிப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.